ரீசெண்டாக கொல்லிமலைக்கு போயிருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து அந்த தகடு சூடாகிற விஷயம் நிறைய பேர் கெமிக்கல் ரியாக்ஷன்னு சொல்லியிருந்தீங்க. சில பேர் உண்மையாகவே அங்கே வந்து மூலிகைகள் இது மாதிரி இருக்குது அப்படின்னு போட்டிருந்தீங்க. பட் நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து வசிய மருந்து வச்சுருக்கீங்க அண்ட் இது மாதிரி மதிமயக்கி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஏன் வந்து இந்த மாதிரி செல்வமோ இது மாதிரி தொழில் முன்னேற்றமோ வரலை அப்படின்னு கேட்டதுக்கு, இனத்தோடு சேராது, நாங்கள் தான் மூலிகை பறிக்கிறவங்க, எங்களுக்கே அது பலிக்காது அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் சொன்னார். அண்ட் இந்த பிள்ளையார் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பச்சை கலர், மஞ்சள் கலர் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாரு. இவங்க தான் நைட்டு போய் அந்த மூலிகைகளை பறிப்பாங்களாம். அமாவாசையோ பௌர்ணமியோ ஏதோ நாள் சொன்னார். அதுக்கு முன்னாடி தான் அது தெரியுமா, தென்படுமா. ஸோ அதனால மூலிகைகள் அந்த டைமில் தான் நாங்கள் போய் பறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து வசியம் அதே மாதிரி தொழில் முன்னேற்றத்துக்கெல்லாம் இது உதவும் அப்படின்னாரு. இது வந்து ரெண்டும் சேர்ந்தது, ஒரு பெண் ஆண்னு ஒரு வார்த்தை சொன்னார். அண்ட் நிறைய வந்து எடுத்தார். இது வந்து நிறைய மூலிகைகள் நிறைஞ்ச கட்டு, இது வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. இது மாதிரி எக்கச்சக்கமாக அவர் வச்சுருந்தார். பார்க்கவே பிரமிப்பாக இருந்தது. அண்ட் சில விஷயங்கள் வந்து எங்ககிட்ட நேர்லையும் கருங்காலி, செங்காலி இதெல்லாம் வந்து காமிச்சிருந்தாரு. நாங்களும் வந்து பார்த்து பிரமிப்பானோம். நிறைய விஷயங்கள் டெமோவும் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து மையன்னு சொன்னாங்க. நான் மண்டை ஓட்டு மையான்னு கேட்டேன். இல்லை, அந்த தொழில் முன்னேற்றத்துக்கெல்லாம் இது வந்து உதவும் அப்படின்னாரு. என்னோட அக்கா இந்த கட்டையை வச்சுட்டு இது ஒன்று இருந்தாலே போதும், சாம்பிராணி புகை ஏற்றவே தேவையில்லை அப்படின்னாரு. அவர் விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுத்தாங்க. ஃபைனலாக ஒரு சூப்பராக இருந்தது பார்க்க கொல்லிமலை. நாங்களும் என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த பார்ட் 2 முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிடுங்க. பாய் கைஸ்.